எனக்கு வந்து கொஞ்சம் கோவங்கள், அப்புறம் ஒரு அவசரம், எதா இருந்தாலும் அவசர முடிவு எடுக்கிறது, கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தோணிகிட்டே இருந்தது. நான் நினச்சேன் மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு அன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய விழா எடுத்து கொண்டாடி இந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த பழக்க வழக்கங்கள் நம்ம வந்து நம்மளோட பிறந்தநாள்லேருந்து சேஞ்ச் பண்ணிக்கணும், அதுக்கான ஒரு 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 எண்ணம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அன்றைக்கி ஆஸ் யூஷுவல் ஒரு 12 மணி ஆனோடனே எனக்கு குருநாதர் கோவில் இருக்குது வடபழனியில், பரஞ்சோதி பாபான்னு. அவரோட ஸ்தலத்துக்கு போயிட்டு 12 மணிக்கு அவர் கூட எப்போவுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டேன் வெளியில். மறுநாள் கோவிலுக்கு எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு பிளான்ஸ் இருக்கும்ல, அந்த கோவில் போகணும் இங்கே போகணுன்னு. சரி, நம்மளுக்கு ஸ்டூடியோ ஒர்க் இருக்கிறதுனால நான் என்ன நினச்சேன், சரி காலையில் நம்ம வடபழனி கோவிலுக்கே போயிடுவோம், முருகரை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு. நான் தீவிர திருத்தணி பக்தை, பட் இருந்தாலும் வடபழனியில் தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். ஸோ அங்கே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. பட் காலையில் ரொட்டீன் ஒர்க் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. கரெக்டாக ஒரு 11 o'clock தான் வடபழனி கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. உள்ளே போனோடனே டிக்கெட் ஒரு 50 ரூபாய் டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோடனே அவர் சொல்லிட்டாரு, என்னம்மா திரை போட்டுட்டாங்க, 1 hour ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 12 மணி வரைக்கும் 1 hour கோவிலில் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலைகளும் நிறைய இருந்ததுனால நான் என்ன நினச்சேன்னா, ஆஹா தெரியாமல் இந்த டைமில் வந்துட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் நம்மளுக்கு இதுவாக இருக்கும்ல, பர்த்டே அதுமா முருகரை பார்க்க முடியாது. அதை எப்போவுமே இந்த கோவிலுக்குள்ளே வந்துட்டு அந்த தாட்ஸ் வரும். நீங்கள் வெளியிலேயே இருந்தால் கூட உங்களுக்கு அது தெரியாது, இப்போ பார்க்க முடியாது, 1 hour ஆகுமா, ஐயோ 12 மணிக்கு மேலே எங்கெல்லாம் போகணுமே, அப்போலாம் என்னென்னமோ வந்துட்டு இருந்தது. டக்குன்னு அங்கே தெரிஞ்ச ஐயர் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். இப்போ நான் வந்து கேட்டேன், இல்லை நான் இன்னைக்கு பிறந்த நாள், அவரை பார்க்க முடியுமா, பார்த்துட்டு வெளியிலே இருந்து கூட பார்த்துட்டு போயிடுறேன் அவருக்கு அபிஷேகம் பண்ணும் போது அப்படின்னு. நீ ஏமா வெளியிலலாம் நின்றுட்டு பார்க்கணும், உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த அபிஷேகம் பண்ணுவாங்களே. ஏன்னா இந்த பொது வழியில் ஃபுல்லாக நின்றுட்டாங்க மக்கள், நம்ம கண்டிப்பாக அது உள்ளே போக முடியாது, எல்லாம் நிறைய கூட்டம் அங்கேயே இருக்குது. அபிஷேகம் பண்ணுறவங்க அங்கே முன்னாடி அவ்வளோ பேர் உட்காந்துட்ருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, வாங்க உட்காந்து பாருங்கள், நிதானமாக பாருங்கள் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்தாரு. அங்கே உட்காந்துட்டு முழு அபிஷேகம் அவருக்கு பார்த்துட்ருக்கேன். எனக்கு லைக் அந்த பால் அபிஷேகம்லாம் இப்படி பார்ப்போம்ல, முருகர் அப்படியே பார்ப்போம்ல, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுக தாங்க முடியல. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.